தமிழரசு நேயர்களுக்கு வணக்கம். அதாவது எடப்பாடி பழனிசாமி விசஸ் செங்கோட்டையன் இந்த பிரச்சனை எத்தனை தேர்தல் வந்தாலும் யாரு வந்தாலும் ஓயாது போல இருக்குப்பா அப்படின்னு தான் இப்போ ரொம்ப 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 பேசப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இபிஎஸ் வந்து செங்கோட்டையனை திரும்பி கூட பார்க்கறதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா செங்கோட்டையனுடைய கதெல்லாம் க்ளோஸ் ஆச்சு. அவர் 50 வருஷம் அரசியல் 50 வருஷம் அரசியல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போயிருச்சுப்பா, இதுக்கப்புறம் திரும்பி பேசாதீங்க, அவர்லாம் அதிமுகவில் இல்லை அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை ஒரு அற்பமா என்ன பண்றாரு, விட்டுட்டு போயிட்டே இருக்காரு. அவர் அதிமுக வரைக்கும் ஓகே, அதிமுக இருந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டார்ல, இதுக்கப்புறம் அவர்லாம் வந்து மனுஷனாவும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையனை பத்தி பேசவே மாட்டேங்கிறாரு. ஆனா செங்கோட்டையன் தான் வாலண்டியா போய் என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி சீண்டிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு பேச வரும். செங்கோட்டையன் அதிமுகவில் கோலோச்சி இருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை அடிச்சு வெளியே துரத்தினாரு, வெளியே வந்தாரு. வெளியே வந்தோடனே திமுக பக்கம் போவாரு அப்படி இப்படின்னு பேசப்பட்டது. ஆனா யாரும் எதிர்பார்க்கிற விதமா என்ன பண்ணாரு, தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சாரு. தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சோன்னு பல சர்ச்சைகளும் பல விமர்சனங்களும் அவரை சூழ்ந்து அடிச்சது. ஆனா இருந்தாலும் நான் வந்தத நோக்கம் இதான்ப்பா, நான் அதெல்லாம் அதிலே செயல்படுவேன், யாரு வேணா என்ன விமர்சனம் பண்ணுங்க, யாரு வேணா என் மேல கருத்துக்கள் சொல்லுங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துல தொடர்ந்து பயணிச்சிருந்தாரு. தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் வாங்கினாரு. இப்போ ஈரோடுல அவர் என்ன பண்றாரு, தேர்தலே நிக்கிறாரு. சோ ஈரோடு தேர்தலில் நிற்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன பண்ணுவாரு, இறங்கி வந்தார். இன்னும் சொல்ல போனா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு பிறகு அதாவது தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஒண்ணு இருக்கவே இருக்காது, அது முழுக்க முழுக்க டிவிகேவா இருக்கும் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு சொன்னாரு. சோ அதன்படியே சில வேலைகள்லாம் என்ன பண்ணாரு, செஞ்சுட்டாரு. ஏன்னா அதிமுகவில் சீட்டு கொடுக்கல அப்படின்ற அதிருப்தியாளர்கள் பல பேர் என்ன பண்ணாங்க, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வந்து என்ன பண்ணாங்க, தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சு என்ன பண்ணாங்க, சீட்டுகள் வாங்கினாங்க. ஸோ இப்போ நீங்க தமிழக வெற்றி கழகத்தில் பெரும்பாலான வேட்பாளர்கள் டிவிகேவா இல்லை ஏடிஎம்கேவான்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கு பருத்தி முட்டை குடன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற ரேஞ்சுக்கு மாதிரி தான் இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் போடுற ஸ்கெட்ச் எல்லாம் பயங்கரமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா துடிதுடிப்பா என்ன பண்றாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு, அதிமுக இருந்து யாரெல்லாம் அதிருப்தியா இருக்கிறீங்களோ என்னை தொடர்பு கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாரு, தொடர்பு கொண்டு எல்லாரையும் தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சிட்டு வராரு. இந்திய செகண்ட் வரைக்கும் என்ன பண்றாரு, இணைச்சிட்டு வராரு அப்படின்னு. ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமியை பத்தி சொல்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப திடுக்கிடும் தகவலா இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட கூட்டணி சேர்ந்து கிட்டத்தட்ட 5000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு அவர் நினைச்சாரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. இது உண்மையான விஷயமா அப்படின்னா செங்கோட்டையன் சொல்றது உண்மை அப்படின்னு தான் இங்க எடுப்பட வருது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் ஒரு கருத்து கூட அவர் என்ன பண்ணல, சொல்லல அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இது சாத்தியமா? எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாரா? ஆம், நடத்திட்டு இருந்தார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எல்லா தலைவர்களும் ஒத்துக்கிறாரு. டிவிகே சைடும் சரி, அதிமுக சைடும் சரி, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஆரம்பத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கூட்டணி அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல தான் தமிழக வெற்றி கழகம் வந்தது. ஏன்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன் அப்படின்னு சொன்னார். நம்மளையும் நம்பி வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு தர வேண்டாமா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துல தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கூட்டணி அப்படின்ற ஒரு முடிவோட வந்தார். ஆனா இவரை யாருனாவது சீண்டி பார்த்தாங்களா அப்படின்னா சீண்டி பார்க்கவில்லை. ஆரம்பத்துல அதிமுக வந்து அண்டர் டீலிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த டைம்ல பாஜக அதிமுகவை நெருக்கிட்டு இருந்தாங்க கூட்டணிக்கு வாங்கன்னு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கேன், விஜய் ஓகே ஆயிடுச்சுன்னா நாங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிறோம், உங்களை நாங்க என்ன பண்ணுவோம், ஒதுக்கிடுவோம் அப்படின்ற ரேஞ்சில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, டிவிகே கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருந்தார். ஆரம்பத்துல 2.5 வருஷம் நீங்க முதலமைச்சர், 2.5 வருஷம் நாங்க முதலமைச்சர், சரிக்கு பாதி சீட்டு அப்படின்னு பேசப்பட்டது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவருக்கு உரித்தான ஒரு சிரிப்புல என்ன பண்ணாரு, சிரிச்சுட்டு கடந்துட்டு போயிட்டாரு. இதெல்லாம் சாத்தியமே இல்லை, நீங்க நேத்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, வந்த உடனேயே இப்படி வந்து 117 சீட்டு 2.5 வருஷம் நீங்க முதலமைச்சர், செட் ஆகாது அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, வெட்டிட்டாரு. 2வது வாட்டி கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அதுல அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 60 சீட்டு கொடுங்க, ஒரு 5 மினிஸ்டர் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. அடுத்ததா 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அதுல என்ன முன் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, துணை முதலமைச்சர் பதவி, அது இல்லாம 60 சீட்டு, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 மினிஸ்டர் இப்படின்னு பேரத்தை அடக்கிட்டு போனாங்க. அப்பவும்
தனக்கான உரித்தான ஒரு சிரிப்புல எடப்பாடி பழனிசாமி சிரிச்சுட்டு போயிட்டாரு. சட்டை பண்ணவே இல்லை. எப்பா கொஞ்சம் நியாயமா கேளுங்க, உங்களை கேட்க வேணாம்லாம் சொல்லலை, கொஞ்சம் நியாயமா கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அந்த பேச்சுவார்த்தையும் முடிஞ்சது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில் துணை முதலமைச்சர் பதவி கொடுங்க, 80 சீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மொத்தத்துல நீ கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, டிவிகேவுக்கு மூடு விழா பண்ணிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சார். அப்போ இங்க டிவிகே தரப்புல இருந்து ஒன்னு கொள்கை எதிரி, இன்னொன்னு அரசியல் எதிரி, இவங்க 2 பேரும் கூட கூட்டணி இல்ல அப்படின்னு பிரகடனப்படுத்தினாரு. சோ இப்போ அதிமுக பாஜக கூட போயிடுச்சுன்னா கூட்டணிக்குள்ள வர முடியாது அப்படின்னு பேசப்பட்டது. சோ இப்படியாதான் தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் பேச்சுவார்த்தைகள் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துல பேசப்பட்டது. சோ இந்த டைம்ல தான் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ சொல்ற ஒரு திடுக்கிடும் தகவல். ஏன்னா விஜய்க்கு பெரும்பான்மை இருக்கு, விஜய்க்கு மக்களிட ஆதரவு இருக்கு, இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கு, பெண்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒரு வகையில பார்த்தா செங்கோட்டையன் அவர்கள் சொல்றது உண்மைதான், இருந்துச்சுதான். விஜய்க்கு மக்கள் மத்தியில ஆதரவு இருந்தது, மாற்று அரசியல் கொடுக்க போறாரு, இளைஞர்கள் மத்தியில வரவேற்பு இருந்தது, பெண்கள் மத்தியில வரவேற்பு இருந்தது, உண்மை, 100% உண்மை. ஆனா அது ஆரம்பத்துல இருந்தது. காலப்போக்கில் எப்படி மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு விரோதமா விஜய் அவர்கள் செயல்பட்டார், இளைஞர்களுக்கு விரோதமா செயல்பட்டார், மக்களுக்கே விரோதமா செயல்பட்டார், இவர் மாற்று அரசியலாம் கொடுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயம் பொதுமக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சது. ஸோ அதனால விஜயுடைய கொஞ்சம் 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 வரவேற்பெல்லாம் இழக்க ஆரம்பித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ கூட அவங்க வேட்பாளர்கள் ஒரு சிலர் இருக்காங்களா, வேட்பாளர்கள் யாரு நினைக்கிறேன், பாலியல் வழக்கு, கடத்தல் வழக்கு, போதை வழக்கு, பெண்களை ஆபாசமா பேசுறது, பெண்களை தவறா படம் பிடிச்சது, பெண்களை அடிச்சது, இந்த மாதிரி ஒரு வழக்குல தொடர்புடையவர்கள் தான் இவருடைய வேட்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுது. இவ்வளவு ஏங்க, இப்போ மயிலாப்பூர் தொகுதி வெங்கட்ரமணன் இருக்காருல்ல, அதாவது கட்சியினுடைய பொருளாளர், அவருடைய ஒய்ஃப் இப்ப என்ன பண்ணிருக்காங்க, கேஸ் கொடுத்திருக்காங்க. என் பொண்ணை, பெத்த பொண்ணை காட்டாமி கிட்டத்தட்ட 6 வருஷம் என்ன பண்ணிட்டாரு, என்னை ஒதுக்கி வச்சுட்டாருங்க, எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாரு. இப்போ ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட், ஒருவேளை எம்எல்ஏ ஆயிட்டா என் உயிருக்கு ஆபத்தே இருக்கு, தயவு செய்து என்னை காப்பாத்துங்க, என் பொண்ணை என் கூட பாக்குறதுக்கு அனுமதிங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு அநீதி இழைக்கிற அளவுக்கு, பெண்களை கொடுமைப்படுத்துற விதத்துக்கு தான் இவங்களுடைய வேட்பாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. சோ இப்படிப்பட்ட வேட்பாளர்களை வைத்துதான் இவர் பெண்களுக்கு பாதுகாப்பு தர போறாரா, பெண்களுக்கு ஆதரவா இருக்க போறாரா, இப்படியான ஒரு எதிர்ப்பின் சத்தம் தான் டிவிகேல இருக்கு. சோ பெண்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இருக்கிற வரவேற்பை விஜய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டாரு அப்படின்றதுதான் உண்மை. சோ இப்ப இது திரும்ப கட்டமைக்கணும் அப்படின்னா ஒரு சில வசை சொற்களை டிவிகேவினர் என்ன பண்றாங்க, பரப்பிட்டு வராங்க அப்படின்னு சொல்லி. சோ அந்த விதத்துல எடப்பாடி பழனிசாமி டேமேஜ் பண்ணணும், கொங்கு பெல்ட்ல எடப்பாடி பழனிசாமி வீக்கா இருக்கணும் அப்படின்னா விஜயை வைத்து எடப்பாடி பழனிசாமி 5000 கோடி கிட்ட சொத்து சேர்க்கறதுக்கு பிளான் போட்டாரு. இப்போ கூட அவர் 2 இடத்துல ஃபேக்டரி கட்டிட்டு இருக்காரு. ஒரு ஃபேக்டரி 3000 கோடி, ஒரு ஃபேக்டரி 2000 கோடி கட்டிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு பரபரப்பை கிளப்பி விடுறாரு. இதற்கான ஆதாரம் அவர்கிட்ட இருக்குதா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. எடப்பாடி பழனிசாமி தான் கேட்கணும். ஏன்னா அவதூறுகளை பரப்பக்கூடாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அது எடப்பாடி பழனிசாமிக்கா இருந்தாலும் சரி, செங்கோட்டையனுக்கு இருந்தாலும் சரி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறாரு, இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் மேல தேவையில்லாம அவதூறு போடாதீங்கப்பா, அது ரீசன் எது கொடுங்க, அவர் எந்த இடத்துல ஃபேக்டரி கட்டின்னு இருக்காரு, 2000 கோடி 3000 கோடின்னு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் எங்க போவாரு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சோ விஜயனுடைய உதவினாலதான் இவர் 5000 கோடி சம்பாதிக்கணுமா, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பாஜக இருக்குதுங்க. பாஜக ஏன் அதிமுகவுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாதா சம்பாதிக்கிறதுக்கு, ஏன் பாஜக சம்பாதிக்கவும் முடியாதா, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் பொது வெளியில அதிமுக காரங்க என்ன பண்றாங்க, நிறைய பேர் என்ன பண்ண பேசுறாங்க. சோ இவங்களுக்கு எப்படியாவது விஜய முன்னாடி நிப்பாட்டணும், அதிமுக டேமேஜ் பண்ணணும், திமுக டேமேஜ் பண்ணணும், இப்படியான ஒரு விஷயம் தான் டிவிகேக்கு இருக்குதை கண்டி உண்மையான விஷயங்களை பேசி பழகுறாங்களா. அண்ணன் செங்கோட்டையன் அவர்களும் இந்த மாதிரி போயிட்டாரு, ஒருவேளை டிவிகேல போனதுனால அவருடைய நிலைமையும் மாறிடுச்சோ, அவருடைய சிந்தனைகளும் மாறிடுச்சோ, அவருடைய எண்ணங்களும் மாறிடுச்சோ அப்படின்னு தான் பேசப்படுது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல எல்லாம் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஐயா அவங்களுக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து போடியா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பல பேர் என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு வராங்க. சோ அந்த ரேஞ்சில செங்கோட்டையன் அவர்களும் போய் சேர்ந்துட்டாரே அப்படின்ற ஒரு மனவேதனை தான், மன வருத்தம் தான் எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிறைய பேர் என்ன பண்றாங்க சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் இங்க எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க போறது இல்ல, டிவிக்கே ஜெயிக்க போறது இல்ல. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, எங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, இவரால எங்க ஆளு முன்னாடி வரதுக்கு பார்த்தாரு, எங்க ஆளால இவரு முன்னாடி வர பார்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றாங்க, மாறி மாறி என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு அவங்களாவே ஹைப்பை கிரியேட் பண்ணிக்கிறாங்க.
உண்மையான ஹைப் யாருக்கு இருக்குது, யார் ஆட்சியை பிடிக்க போறா அப்படின்றது மே 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட நின்று தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சி பிடிச்சு 5000 கோடி கிட்ட சம்பாதித்துக்கு பிளான் போட்டாரு அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பகீர கிளப்பி இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.